Good morning students. Now we are going to Biozoology class, 7th chapter, Human Health and Disease. Previous class we are discussing about immunodeficiency disease, structure and transmission of HIV. Now this class we are discussing about autoimmune disease. பாடம் 7 மனித நலன் மற்றும் நோய்கள். இதற்கு முன்னர் உள்ள வகுப்பில் நாம் தடைகாப்பு குறைவு நோய் என்றதை பார்த்தோம். அதில் ஹெச்ஐவியினுடைய அமைப்பு மற்றும் கடத்துதல் என்பதை பார்த்தோம். இந்த வகுப்பில் நாம் சுய தடைகாப்பு நோய்கள் என்பதை பார்ப்போம். ஆட்டோஇம்யூன் டிசீஸ். வாட் இஸ் meant by autoimmune disease? The autoimmunity is due to an abnormal immune response in which the immune system failed to properly distinguish between the self and non-self and attack the own body. That is called as it leads to the autoimmune disease. அதாவது சுய தடைகாப்பு நோய் என்பது சுய மற்றும் அயல் மூலக்கூறுகளை அதாவது எதிர்பொருள் தூண்டிகள் அயல் மூலக்கூறுகளை பிரித்தறிய இயலாத தன்மையினால் ஏற்படும் வழக்கத்திற்கு மாறான தடைகாப்பு துலங்கல்களின் விளைவாகும். இதன் மூலமாக ஏற்படுகின்ற நோய் சுய தடைகாப்பு நோய்கள் எனப்படுகின்றன. This is the important for the 2 mark question. Our body is the produced the autoantibodies and then cytotoxic T cells that destroy the own tissues. நமது உடல் சுய எதிர்ப்பொருள்களையும் ஆட்டோ ஆன்டிபாடிஸ் மற்றும் செல் நச்சாக்க டி செல்களையும் சைட்டோடாக்சிக் டி செல்ஸ் உற்பத்தி செய்து நமது திசுக்களை அழிக்கின்றன. destroy the own tissues. If a disease the state the result, it is referred to as the autoimmune disease. இந்த நோய் தன்மையாக வெளிப்பட்டு சுய தடைகாப்பு நோயாக அறியப்படுகிறது. autoimmune disease referred. இது நோய் தன்மையாக வெளிப்பட்டு சுய தடைகாப்பு நோயாக அறியப்படுகிறது. Thus the autoimmunity is a misdirected immune response. இவ்வகையின் சுய தடைகாப்பு குறைபாடு என்பது இலக்கு தவறிய தடைகாப்பு துலங்கலாகும். misdirected immune response, இலக்கு தவறிய தடைகாப்பு துலங்கலாகும். The autoimmunity is the evidence by the presence of autoantibodies and T cells that are reactive to the host antigen. இதில் டி செல் மற்றும் சுய எதிர்ப்பொருளுடன் விருந்தோம்பியின் எதிர்ப்பொருள் தூண்டிகள் வினைபுரிவது கண்டறியப்பட்டுள்ளது. ஆட்டோ ஆன்டிபாடிஸ். The autoimmunity is the evidence by the presence of autoantibodies and T cells that are reactive to the host antigen. இதில் T செல் மற்றும் சுய எதிர்ப்பொருளுடன் ஆட்டோ ஆன்டிபாடிஸ் சுய எதிர்ப்பொருளுடன் விருந்தோம்பியின் எதிர்ப்பொருள் தூண்டிகள் வினைபுரிவது கண்டறியப்பட்டுள்ளது. ஆர் reactive to the host antigen. எதிர்ப்பொருள் தூண்டிகள் வினைபுரிவது கண்டறியப்பட்டுள்ளது. விருந்தோம்பியின் எதிர்ப்பொருள் தூண்டிகள் வினைபுரிவது கண்டறியப்பட்டுள்ளது. That reactive with the host antigen. When the cells as the antigen in the same body, they are called as the autoantigen. உடலின் செல்களே அதே உடலில் எதிர்ப்பொருள் தூண்டிகளாக செயல்படுவது சுய எதிர்ப்பொருள் தூண்டிகள் என அழைக்கப்படுகிறது. What is meant by autoantigen? The autoantigen means when a cells act as the antigen
When the cells act as the antigen in the same body, they are called the autoantigen. அதே உடலில் எதிர்பொருள் தூண்டிகளாக செயல்படுவது சுய எதிர்பொருள் தூண்டிகள் என அழைக்கப்படுகிறது. உடலின் செல்களே அதே உடலின் எதிர்பொருள் தூண்டிகளாக செயல்படுவது சுய எதிர்பொருள் தூண்டிகள் என அழைக்கப்படுகிறது. This is the important for the 2 mark question. Then the autoimmune disease in human can be divided into 2 broad categories, namely the organ specific and non-organ specific. Systemic அதாவது organ specific and non-organ specific systemic autoimmune disease. How this the 2 different type of this the autoimmune disease, 2 categories. One is the organ specific, another one is the non-organ specific or the systemic autoimmune disease. Have this the 2 categories. அதாவது சுய தடைகாப்பு நோய்கள் மனிதனில் 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவை உறுப்பு சார்ந்த ஆர்கன் ஸ்பெசிஃபிக் மற்றும் உறுப்பு சாரா நான் ஆர்கன் ஸ்பெசிஃபிக் என 2 வகையான சுய தடைகாப்பு நோய்களாகும். Then in organ specific disease, the autoimmune process is the direct mostly against one organ. உறுப்பு சார்ந்த நோயின் சுய தடைகாப்பு நிகழ்வுகள் பெரும்பாலும் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட உறுப்பிற்கு எதிராக அமைகின்றன. The organ specific disease, the autoimmune process is the directed mostly against one organ. உறுப்பு சார்ந்த நோயின் சுய தடைகாப்பு நிகழ்வுகள் பெரும்பாலும் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட உறுப்புக்கு எதிராக அமைகின்றன. The autoantibodies may block in the functions performed by the organs. அதாவது இதில் சுய எதிர்ப்பொருட்கள் அந்த உறுப்பின் பணிகளை தடை செய்கின்றன. Autoantibodies may block their functions performed by the organ. Blockனா தடை செய்தல். இதில் சுய எதிர்ப்பொருள்கள் அந்த உறுப்பின் பணிகளை தடை செய்கின்றன. Examples. Hashimoto's thyroiditis. Hashimoto thyroid வீக்கம் நோய். Graves disease, thyroid glands. Grave நோய் தைராய்டு சுரப்பி சார்ந்தது. Then Addison disease, adrenal gland. மற்றொன்று அடிசன் நோய் அட்ரினல் சுரப்பியை சார்ந்தது. These are all the examples of this organ specific autoimmune disease. The next one is the non-organ specific or the systemic autoimmune disease. Example, the disorder autoimmune activities widely spread throughout the body. Non-organ specific or the systemic autoimmune disorder autoimmune activity is the widely spread throughout the body. அதாவது உறுப்பு சாரா மண்டல கோளாறுகளின் சுய தடைகாப்பு நிகழ்வுகள் உடல் முழுவதும் பரவுகின்றன. throughout the body, உடல் முழுவதும் பரவுகின்றன. எக்ஸாம்பிள், rheumatoid arthritis and multiple sclerosis are example for the systemic disorder. இதில் ரொமாட்டிக் மூட்டு வலி மற்றும் தண்டுவட மரபு நோய் ஆகியவை உறுப்பு சாரா மண்டல சுய தடைகாப்பு நோய்களுக்கான எடுத்துக்காட்டுகளாகும். The rheumatic arthritis and multiple sclerosis is the examples for the non-organ specific autoimmune disease. Example for this. Then next go to this
Tumor immunology. Tumor immunology. கட்டி நோய் தடைகாப்பியல். Tumor immunology. A tumor or the neoplasm is a group of cells whose growth has gone unchecked. அதாவது கட்டி அல்லது திசு பெருக்கம், டியூமர்னா கட்டி, ஆர் நியோபிளாசம் திசு பெருக்கம் என்பது கட்டுப்படுத்த முடியாமல் பெருகும் செல்களின் கூட்டமாகும். கட்டுப்படுத்த முடியாமல் பெருகும் செல்களின் கூட்டமாகும். The tumor or neoplasm is a group of cells whose growth has gone unchecked. கட்டுப்படுத்த முடியாமல் பெருகும் செல்களின் கூட்டமாகும். When a tumor continues to grow and invade the healthy tissues, it is called cancer. What is meant by cancer? அதாவது கட்டி தொடர்ச்சியாக வளர்ச்சி அடைந்து இயல்பான திசுக்களையும் ஆக்கிரமித்து புற்றுநோய் எனப்படும் கட்டியிலிருந்து உடலின் மற்ற பாகங்களுக்கு புற்றுநோய் எனப்படுகிறது. அதாவது கட்டி தொடர்ச்சியாக வளர்ச்சி அடைந்து இயல்பான திசுக்களையும் ஆக்கிரமிப்பது புற்றுநோய் எனப்படுகிறது. When a tumor continue to grow and invade the healthy tissues, it is called as the cancer. What is meant by cancer? Important for the 2 mark question. கட்டி தொடர்ச்சியாக வளர்ச்சி அடைந்து இயல்பான திசுக்களையும் ஆக்கிரமிப்பது புற்றுநோய் எனப்படுகிறது. Important 2 mark. They spread to other parts of the body from the tumor and give rise to the secondary tumor. Is known as the metastasis. Another one of the 2 mark question. What is meant by metastasis? அதாவது கட்டியில் இருந்து உடலின் மற்ற பாகங்களுக்கு பரவி இரண்டாம் நிலை கட்டிகளை ஏற்படுத்துகின்றன. இந்த நிலைக்கு மெட்டாஸ்டாசிஸ் அல்லது வேற்றிட பரவல் எனப்படுகின்றன. மெட்டாஸ்டாசிஸ் அல்லது வேற்றிட பரவல் எனப்படுகின்றன. This is the another one of the 2 mark question. The tumor may be the being have the two types of this. One is the benign or the malignant. The depending on this their characteristics. Depending on the characteristics. அதாவது இந்த பண்புகளின் அடிப்படையில் கட்டிகள் பினைன் அல்லது சாதாரண கட்டிகள் மற்றும் மாலிக்னன்ட் அல்லது புற்றுநோய் கட்டிகள் என பிரிக்கலாம். So the first one is having this the benign or the non-cancerous. Benign or the non-cancerous. அதாவது benign கட்டிகள் அல்லது சாதாரண கட்டிகள் எனப்படுகிறது. இந்த benign or the non-cancerous the tissues capable of this the indefinite growth and do not invade to the other body parts. The benign or the non-cancerous tissues are the capable of the indefinite growth and do not invading the other body parts. அதாவது இவற்றில் காணப்படுகின்ற சாதாரண கட்டி என்பது கட்டுப்படுத்த முடியாத அபரீதமான வளர்ச்சியுடையது. ஆனால் உடலில் மற்ற திசுக்களை ஆக்கிரமிக்காத தன்மை உடையதாகும். In the malignant tumor, the cells that grow indefinitely detach and migrate to the healthy surrounding tissues. ஆனால் புற்றுநோய் கட்டியின் செல்கள் கட்டுப்படுத்த முடியாத அபரீதமான வளர்ச்சியுடையன. ஆனால் கட்டியின் செல்கள் பிரிந்து உடலில் மற்ற ஆரோக்கியமான திசுக்களுக்கும் பரவக்கூடியதாகும். This is the differentiate between this the benign tumor and malignant tumor. The benign tumor is also known as the non-cancerous and malignant tumor is also known as the cancerous. So the benign tumor. What is the differentiate between this the benign tumor and malignant tumor? The benign tumor are non-cancerous tissues capable of the
indefinite growth and do not invade the other body parts. அதாவது சாதாரண கட்டி என்பது கட்டுப்படுத்த முடியாத அபரீதமான வளர்ச்சியுடையது, ஆனால் உடலில் மற்ற திசுக்களை ஆக்கிரமிக்காத தன்மையுடையதாகும். But malignant cancer, the malignant tumor or the cancerous tumor, the malignant tumor, the cells grow indefinitely, detach and migrate into the healthy surrounding tissues. ஆனால் புற்றுநோய் கட்டியின் செல்கள் கட்டுப்படுத்த முடியாத அபரீதமான வளர்ச்சியுடையவை, ஆனால் கட்டியின் செல்கள் பிரிந்து உடலின் மற்ற ஆரோக்கியமான திசுகளுக்கு பரவக்கூடியதாகும். This is the differentiate between this the malignant, the benign and malignant tumor. இவை benign மற்றும் malignant கட்டியினுடைய வேறுபாடுகள் ஆகும். The next quote is, in normal cells the cells growth and differentiation is the highly controlled and regulated. இயல்பான செல்களில் செல் வளர்ச்சி மற்றும் வேறுபாடடைதல் போன்றவை முறையாக கட்டுப்படுத்தி நெறிப்படுத்தப்படுகின்றன. கட்டுப்படுத்துதல், ரெகுலேட், நெறிப்படுத்தப்படுகின்றன. But the cancer cells, there is the breakdown of the regulatory mechanism. ஆனால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட செல்களில் நெறிப்படுத்துதல் முறை மீறப்படுகின்றன. மீறப்படுகின்றன. The normal cells shows a property called contact inhibition. அதாவது இயல்பான செல்களில் தொடர்பு தடை மூலம் கட்டுப்பாடற்ற செல் வளர்ச்சி தடுக்கப்படுகிறது. தொடர்பு தடை, கான்டாக்ட் இன்ஹிபிஷன், தொடர்பு தடை மூலம் கட்டுப்பாடற்ற செல் வளர்ச்சி தடுக்கப்படுகிறது. The normal cells show a property called contact inhibition. தொடர்பு தடை மூலம் கட்டுப்பாடற்ற செல் வளர்ச்சி தடுக்கப்படுகிறது. which inhibits the uncontrolled growth. ஆனால் புற்று செல்களின் இப்பண்பு இல்லை. It inhibits the uncontrolled growth. But cancer cells the cancer cell do not have this property. ஆனால் புற்று செல்களில் இந்த பண்பு காணப்படுவது இல்லை. The cancer cell do not have this the property. புற்று செல்களில் இந்த பண்புகள் காணப்படுவது இல்லை. As the result, the cancer cells that divide the continuously giving rise the mass of tissues called as the tumor. இதன் விளைவாக புற்று செல்கள் தொடர்ந்து செல் பிளவினால் எண்ணிக்கையில் அதிகரித்து கட்டி எனப்படும் திசு கூட்டத்தை உருவாக்குகிறது. This is the importance of this. Then when a undergoes the malignant transformations, it recruits a new surface antigen and may also lose some normal antigen. அதாவது ஒரு செல் புற்று செல்லாக மாற்றப்படும் போது அதன் புதிய புறப்பரப்பு எதிர்ப்பொருள்கள் தூண்டியை பெறுகின்றன. When a cells undergo the malignant transformation, ஒரு செல் புற்று செல்லாக மாற்றப்படும் போது அதனுடைய புதிய புறப்பரப்பு it recruit the new surface antigen, புதிய புறப்பரப்பு எதிர்ப்பொருள் தூண்டி, new surface antigen, and may also lose some normal antigen. புதிய புறப்பரப்பு எதிர்ப்பொருள் தூண்டியை பெறுகின்றன. இதனால் சில இயல்பான எதிர்ப்பொருள் தூண்டிகளை இழக்கின்றன. lose the some normal antigen. இதனால் சில இயல்பான எதிர்ப்பொருள் தூண்டிகளை இழக்கின்றன. This antigen are they present on the membranes of the malignant cells and they induce the immune response.
இந்த புற்றுநோய் செல்களின் படலத்தின் மீது இந்த எதிர்ப்பொருள் தூண்டிகள் நோய் தடைகாப்பு துலங்கல்களை வெளிப்படுத்துகின்றன. நோய் தடைகாப்பு துலங்கல்களை வெளிப்படுத்துகின்றன. ரெஸ்பான்ஸ் துலங்கல். The both humoral and cellular response can be observed the malignancy. புற்றுநோயில் செல்வெளி மற்றும் திரவவெளி நோய் தடைகாப்பு துலங்கல்களை காணலாம். The cancer cell can avoid the immune detection as they are not foreign bodies but they are abnormally functioning body cells. Abnormally functioning body cells. புற்று செல் அயல் பொருள் இல்லை என்பதால் புற்று செல்கள் அயல் பொருள்கள் இல்லை என்பதால் நமது உடலின் நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதனை கண்டறிவது தவிர்க்கப்படுகிறது. கேன்சர் செல் கேன் அவாய்ட் த இம்யூன் டிடெக்ஷன். தடுக்கப்படுதல். Cancer cell can avoid the immune detection as they are not foreign bodies but are the abnormally functions body cells. Abnormally functions body cells. அதாவது புற்று செல்கள் அயல் பொருள்கள் இல்லை என்பதால் நமது உடலில் நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதனை கண்டறிவது தவிர்க்கப்படுகிறது. இதனால் செல்கள் முரண்பாடான பணிகளை செய்கின்றன. பட் அப்நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் பாடி செல்ஸ். முரண்பாடான. இதனால் செல்கள் முரண்பாடான பணிகளை செய்கின்றன. திஸ் மேக் தம் த டிஃபிகல்ட் டு ட்ரீட். எனவே இவற்றை குணப்படுத்துவது சிக்கலானதாகும். சிக்கலானதாகும். தென் த கான்செப்ட் இம்யூனாலஜிக்கல் சர்வைலன்ஸ் தி postulate that the primary functions of this the immune system to seek and destroy. The malignant cells that arise by this the somatic mutation. உடற் செல்கள் திடீர் மாற்றத்தால் தோன்றுகின்ற புற்று செல்களை தொடர்ந்து கண்காணித்து அழிப்பதே நோய் தடைகாப்பு மண்டலத்தின் முதன்மை பணியாகும் என்பது நோய் தடைகாப்பு கண்காணிப்பு கோட்பாட்டின் கருத்தாகும். The concept of the immunological surveillance. உடற்செயலியல் திடீர் மாற்றத்தால் தோன்றுகின்ற புற்று செல்களை தொடர்ந்து கண்காணித்து அழிப்பது. சர்வைலன்ஸ்னா கண்காணித்தல். The immunological surveillance the postulate the primary functions of the immune system to seek and destroy. தொடர்ந்து கண்காணித்து அழிப்பது. சீக் அண்ட் டெஸ்ட்ராய்னா தொடர்ந்து கண்காணித்து அழிப்பது இதனுடைய முதன்மை பணியாகும். த கான்செப்ட் ஆஃப் த இம்யூனாலஜிக்கல் சர்வைலன்ஸ் கண்காணித்தல். த போஸ்டுலேட் தட் த பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த இம்யூன் சிஸ்டம் டு சீக் அண்ட் டெஸ்ட்ராய். உடற்செல் திடீர் மாற்றத்தால் தோன்றுகின்ற புற்று செல்களை தொடர்ந்து கண்காணித்து அழிப்பது நோய் தடைகாப்பு மண்டலத்தின் முதன்மை பணியாகும். பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் முதன்மை பணியாகும். த malignant cells that arise by their somatic mutation. Malignant cells that arise by the somatic mutation. அதாவது உடற்செல் திடீர் மாற்றத்தால் தோன்றுகின்ற புற்று செல்களை தொடர்ந்து கண்காணித்தல். malignant cells that arise by the somatic mutation. உடற்செல் திடீர் மாற்றத்தால் ஏற்படுகின்ற புற்று செல்கள் தோன்றுகின்ற புற்று செல்களை தொடர்ந்து கண்காணிப்பதே நோய் தடைகாப்பு மண்டலத்தின் முதன்மை பணியாகும். The efficiency of the surveillance mechanisms. The efficiency of surveillance mechanism reduce either
reduce either as a result of antigen or due to the congenital or acute immunodeficiency that leads to the increase the incidence of cancer. அதாவது வயது முதிர்வு, பிறவி குறைபாடு மற்றும் பெறப்பட்ட தடைகாப்பு குறைபாடு போன்ற காரணங்களால் கண்காணிப்பு திறன் குறைகிறது. ரெடியூஸ்னா குறைதல். The efficiency of the surveillance mechanism reduced either as a result of aging or due to the congenital aging வயது முதிர்வு. அதாவது நோய் தடைகாப்பு கண்காணிப்பு கோட்பாட்டினுடைய கருத்தாக வயது முதிர்வு பிறவி கோட்பாடு ஏஜிங், ரிசல்ட் ஆஃப் ஏஜிங் வயது முதிர்வு, பிறவி குறைபாடு டியூ டு த கான்ஜினிட்டல் மற்றும் பெறப்பட்ட தடைகாப்பு குறைபாடு அக்யூர்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி போன்ற காரணங்களால் கண்காணிப்பு திறன் குறைகிறது. த ரெடியூஸ் இஸ் ஹேவிங் திஸ் தி So the efficiency of the surveillance mechanism reduce either the result of aging, அதாவது இதனால் அதனுடைய குறைகிறது. எதனால் குறைகிறது? நோய் தடைகாப்பு கண்காணிப்பு கோட்பாட்டின் கருத்தாக வயது முதிர்வு ஏஜிங் ஆர் டியூ டு திஸ் கான்ஜெனிட்டல் பிறவி குறைபாடு மற்றும் பெறப்பட்ட தடைகாப்பு குறைபாடு அக்யூர்டு இம்யூனோ டெஃபிஷியன்சி லீட்ஸ் த இன்க்ரீஸ் த இன்சிடென்ட்ஸ் ஆஃப் த கேன்சர் போன்ற காரணங்களால் கண்காணிப்பு திறன் குறைகிறது. இதனால் புற்றுநோய்க்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது. Thus, if the immunological surveillance is the effective, cancer should not occur. The நோய் தடைகாப்பு கண்காணிப்பு திறன் திறம்பட இருக்கும் பொழுது புற்றுநோய்கள் தோன்றாது. If the immunological surveillance is the effect, the cancer should not be occur. அதாவது நோய் தடைகாப்பு கண்காணிப்பு திறன் திறம்பட இருக்கும் பொழுது புற்றுநோய்கள் தோன்றாது. நோய் தடைகாப்பு போன்ற காரணங்கள் கண்காணிப்பு திறன் குறையும் பொழுது புற்றுநோய் வாய்ப்பு அதிகரிக்கிறது. When the reduce the surveillance mechanism as a result, the increase the indication of the cancer. அதாவது சர்வைலன்ஸ் மெக்கானிசம் ரெடியூஸ் ஆகிறப்ப கேன்சர் இன்க்ரீஸ் ஆகுது. அதே சர்வைலன்ஸ் மெக்கானிசம்ஸ் எஃபெக்டிவாக இருக்கிறப்ப கேன்சருடைய அளவு ஷுட் நாட் அக்கர். அப்போ கேன்சர் தோன்றாது அப்படிங்கிறாங்க. அப்போ கண்காணிப்பு திறன் குறையும் பொழுது புற்றுநோய்க்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது. கண்காணிப்பு திறன் திறன்பட இருக்கும் பொழுது புற்றுநோய்கள் தோன்றாது. திஸ் இஸ் த மெயின் கான்செப்ட். அப்போ கண்காணிப்பு திறன் மிக முக்கியமாக புற்றுநோயை தோன்றாமல் கட்டுப்படுத்துகிறது. எனவே கட்டி தோன்றுவது கண்காணிப்பு குறைவின் அறிகுறியாகும். கட்டி தோன்றுவது, the development of the tumor represent the lapse in the surveillance. அப்போ கட்டி தோன்றுவது என்றால் கண்காணிப்பு குறைவினுடைய அறிகுறியாகும். The development of the tumor that represent the lapse in the surveillance.
கண்காணிப்பு குறைவினுடைய அறிகுறியாகும் கட்டி தோன்றுவது. This is the importance of this. The next one, immunotherapy of cancer. Immunotherapy of the cancer. புற்றுநோய் தடைகாப்பு சிகிச்சை. The immunotherapy, also called as the biological therapy, use the substance made by the body or the laboratory, the monoclonal antibodies to improve or to the resist the immune system functions. Immune system functions. தடைகாப்பு சிகிச்சையை உயிரியல் சிகிச்சை, பயாலஜிக்கல் தெராப்பி, உயிரியல் சிகிச்சை எனவும் அழைக்கலாம். The immunotherapy is also known as called as the biological therapy. அது தடைகாப்பு சிகிச்சை, இம்யூனோதெராப்பி, தடைகாப்பு சிகிச்சை உயிரியல் சிகிச்சை எனவும் அழைக்கலாம். இந்த இச்சிகிச்சையில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் உடல் அல்லது ஆய்வகத்தில் ஓரினை எதிர்ப்பொருள் உருவாக்கப்படுகின்றன. Made by the body or in a laboratory, monoclonal antibodies, ஓரினை எதிர்ப்பொருள். மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ்னா ஓரினை எதிர்ப்பொருள் மூலம் ஆய்வகத்தில் ஓரினை எதிர்ப்பொருள் உருவாக்கப்படுகின்றன. இப்பொருள்கள் மூலம் நோய் தடைகாப்பு அமைப்பின் பணியை எதிர்க்கவோ அல்லது மேம்படுத்தவோ முடியும். டு இம்ப்ரூவ் ஆர் த ரெசிஸ்ட் த இம்யூன் சிஸ்டம் ஃபங்க்ஷன். இம்ப்ரூவ் உருவாக்கவோ, பொருள்கள் மூலம் நோய் தடைகாப்பு அமைப்பினை மேம்படுத்துதல், இம்ப்ரூவ்னா மேம்படுத்துதல், ஆர் த ரெசிஸ்ட்னா எதிர்க்கவோ முடியும். Then the different approaches have been attempt in the immunotherapy of the cancer. புற்றுநோய்க்கு எதிரான தடைகாப்பு சிகிச்சை பல்வேறு வகைகளில் மேற்கொள்ளப்படுகிறது. The immunotherapy appears to be the importance in getting rid of the residual malignant cells after the gross tumor has been removed. அது புற்றுக்கட்டியை உடலில் இருந்து நீக்கிய பிறகு மீதம் எஞ்சியிருக்கிற புற்று செல்களை நோய் தடைகாப்பு சிகிச்சையின் மூலம் நீக்குவது முக்கியமானதாகும். The best result in the treatment of the cancer is to follow the integrated approaches to the therapy. கூட்டு அறுவை சிகிச்சை, கதிர்வீச்சு சிகிச்சை, வேதி சிகிச்சை மற்றும் நோய் தடைகாப்பு சிகிச்சை போன்ற ஒருங்கிணைந்த சிகிச்சை முறைகளை பின்பற்றுவதால் புற்றுநோய்க்கு எதிரான சிறந்த பலனை பெற முடியும். இன்டகிரேட்டட்னா ஒருங்கிணைந்த சிகிச்சை. The integrated approach to this therapy combining surgery கூட்டு அறுவை சிகிச்சை, ரேடியோதெராப்பி கதிர்வீச்சு சிகிச்சை, ஹீமோதெராப்பி வேதி சிகிச்சை and immunotherapy நோய் தடைகாப்பு சிகிச்சை. These are all the integrated approach the treatment of the cancer. The best result in the treatment of the cancer. இவைகள் ஒருங்கிணைந்த, இன்டகிரேட்டட்னா ஒருங்கிணைந்த ஒருங்கிணைந்த சிகிச்சை முறைகளை பின்பற்றுவதால் புற்றுநோய்க்கு எதிரான சிறந்த பலனை பெற முடியும். Now go to the Tamil medium students. The another one of this, scope of immunology. Scope of immunology. நோய் தடைகாப்பின் பயன் தரும் வாய்ப்புகள். ஸ்கோப் அதனுடைய வாய்ப்புகள். The younger graduates in this the field can they find the number of employment opportunities in the government as well as the private hospitals. அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் இத்துறையில் பட்டம் பெற்றுள்ள இளம் பட்டதாரிகளுக்கு எண்ணற்ற வேலைவாய்ப்புகள் இருக்கின்றன.
The scope of immunology, immunotherapy, microbial immunology, clinical immunology இவற்றில் நோய் தடைகாப்பு சிகிச்சை நுண்ணுயிரி. Scope of immunology, நுண்ணுயிரி, நோய் தடைகாப்பு சிகிச்சை இம்யூனோதெரப்பி மற்றும் ஆய்வக நோய் தடைகாப்பியல், இம்யூனாலஜி, கிளினிக்கல் இம்யூனாலஜி. தென் செல்லுலார் இம்யூனாலஜி, செல்லிய நோய் தடைகாப்பியல், அலர்ஜி அண்ட் இம்யூனாலஜி, ஒவ்வாமை மாற்றி பொருத்துதல் நோய் தடைகாப்பியல். அடுத்து டிரான்ஸ்லேஷன் இம்யூனாலஜி, டிரான்ஸ்பிளான்டேஷன் இம்யூனாலஜி. The next one is the neuroinflammatory disorder, நரம்பு வீக்க குறைபாடுகள். அண்ட் டியூமர் இம்யூனாலஜி, கட்டி நோய் தடைகாப்பியல். வேக்சின் இம்யூனாலஜி, தடுப்பூசி நோய் தடைகாப்பியல். இன்ஃப்ளமேட்டரி டிசார்டர், வீக்கம் தொடர்பான ஆகிய துறைகள் தடைகாப்பியல். வீக்கம் ஆகிய துறைகளில் தடைகாப்பியல் தொடர்பானவை டிசார்டர், இன்ஃப்ளமேட்டரி டிசார்டர். வீக்கம் தொடர்பான அதனுடைய துறைகள் தடைகாப்பியல். தென் ஆக்குலார் இம்யூனாலஜி, கண் நோய் தடைகாப்பியல். அண்ட் இன்ஃப்ளமேஷன், வீக்கம் தொடர்பான துறைகள். ஸோ திஸ் ஆர் ஆல் த. அண்ட் இன்ஃப்ளமேட்டரி டிசார்டர், வீக்கம், முறையற்ற வீக்கம் தொடர்பான போன்றவைகள் காணப்படுகின்றன. The next one is important for this theme, differentiation. What are the differentiate between the normal cells and cancer cells? Normal cells. The normal cells have a small uniformly shaped the nuclei, relatively large cytoplasmic volume. But the cancer cells have this large visible shaped nuclei, relatively a small cytoplasmic volume. ஆனால் புற்றுநோய் செல்கள் பெரிய மாறுபட்ட வடிவிலான உட்கருவையும் குறைவான சைட்டோபிளாச அளவையும் கொண்டுள்ளன. தென் த நார்மல் செல், இயல்பான செல்கள் நார்மல் செல், ஸ்மால் யூனிஃபார்ம்லி ஷேப்டு நியூக்ளியர், ரிலேட்டிவ்லி லார்ஜ் சைட்டோபிளாஸ்மிக் வால்யூம். இயல்பான செல்கள், இச்செல்கள் சிறியதாகவும் ஒரே மாதிரியான வடிவத்தையும் அதிக சைட்டோபிளாச அளவையும் கொண்டவை காணப்படுகின்றன. இது நார்மல் செல், இயல்பான செல். ஆனால் கேன்சர் செல், புற்று செல்களில் லார்ஜ் வேரியபிள் ஷேப்டு நியூக்ளியை, ரிலேட்டிவ்லி ஸ்மால் சைட்டோபிளாஸ்மிக் வால்யூம், பெரிய மாறுபட்ட வடிவிலான உட்கருவையும் குறைவான சைட்டோபிளாச அளவையும் கொண்டுள்ளன. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கன்ஃபர்மேட்டி இன் த செல் சைஸ் அண்ட் ஷேப் செல்ஸ் அரேஞ்ச்டு இன்டு த டிஸ்கிரீட் டிஷ்யூஸ். செல்லின் அளவு மற்றும் அவற்றின் வடிவம் ஆகியவை ஒரே மாதிரியாக உள்ளன. செல்கள் தெளிவான திசுக்களாக வரிசையமைக்கப்பட்டுள்ளன. ஒரே தெளிவான திசுக்களாக வரிசையமைக்கப்பட்டுள்ளன. இது நார்மல் செல்ஸ், இயல்பான செல். கேன்சர் செல், புற்று செல்கள், த வேரியேஷன் இன் செல் சைஸ் அண்ட் ஷேப், டிஸ்ஆர்கனைஸ்டு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த செல்ஸ். செல்லின் அளவு, வடிவங்கள் மாறுபாடுடையன. செல்கள் வரிசையமைப்பு ஒழுங்கற்று காணப்படுகின்றன. The next one is may possess the differentiate their cell structure, normal presentation of the cell surface marks. பொதுவாக வேறுபட்ட செல் அமைப்புகளை உடைய இயல்பான செல் புறத்தோற்ற சுட்டிகளை,
சர்ஃபேஸ் மார்க்கர்னா புறத்தோற்ற சுட்டிகளை வெளிப்படுத்துகின்றன. எது? இயல்பான செல், நார்மல் செல்ஸ். ஆனால் புற்று செல்கள், கேன்சர் செல், லாஸ் ஆஃப் த நார்மல் ஸ்பெஷலைஸ்டு ஃபீச்சர்ஸ் எலிவேட் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் த செர்டைன் செல் மார்க்கர். ஆனால் இயல்பான பல சிறப்பு வாய்ந்த பண்புகளை இழக்கின்றன. சில செல் புறத்தோற்ற சுட்டிகளை, சர்ஃபேஸ் மார்க்கர் சில செல் புறத்தோற்ற சுட்டிகளை அதிகமாக வெளிப்படுத்துகின்றன. அதாவது கேன்சர் செல்ஸ், அதாவது புற்று செல்கள். தென் லாஸ்ட் ஒன், the low level of the dividing cells. Low level of dividing cells, cell tissues clearly demarcated. அதாவது இயல்பான செல்கள், பிளவுறு செல்களில் அளவு குறைவு, மேலும் இச்செல்கள் தெளிவாக பிளாஸ்மா சவ்வால் பிரிக்கப்பட்டுள்ளன. கிளியர்லி டிமார்க்கெட்டட். பிளாஸ்மா சவ்வால், தெளிவான பிளாஸ்மா சவ்வால் பிரிக்கப்பட்டுள்ளன. எது? இயல்பான செல்கள், நார்மல் செல். பட் கேன்சர் செல், அதாவது புற்று செல்கள், லார்ஜ் நம்பர் ஆஃப் டிவைடிங் செல், புவர்லி டிஃபைன்டு டியூமர் பவுண்டரிஸ். ஆனால் புற்று செல்கள், பிளவுறு செல்களின் எண்ணிக்கை அதிகம், மேலும் இச்செல்கள் தெளிவற்ற செல் சுவரால் சூழப்பட்டுள்ளது. Now come to the Tamil medium students. சுய தடைகாப்பு நோய்கள். சுய தடைகாப்பு நோய் என்பது சுய மற்றும் அயல் மூலக்கூறுகளை எதிர்பொருள் தூண்டிகள் பிரித்தறிய இயலாத தன்மையினால் ஏற்படும் வழக்கத்திற்கு மாறான தடைகாப்பு துலங்கல்களின் விளைவு. இதன் மூலமாக நோய் ஏற்படுகின்றன. இதுவே சுய தடைகாப்பு நோய் எனப்படுகிறது. சுய தடைகாப்பு நோய்கள் எனப்படுகிறது. நமது உடல் சுய எதிர்ப்பொருள்களையும் ஆட்டோ ஆன்டிபாடிஸ் மற்றும் செல் நச்சாக்க டி செல்களையும் உற்பத்தி செய்து நமது திசுக்களை அழிக்கின்றன. இது நோய் தன்மையாக வெளிப்பட்டு சுய தடைகாப்பு நோயாக அறியப்படுகிறது. இவ்வகையில் சுய தடைகாப்பு குறைபாடு என்பது இலக்கு தவறிய தடைகாப்பு துலங்கலாகும். இதில் டி செல் மற்றும் சுய எதிர்ப்பொருளுடன் விருந்தோம்பியின் எதிர்ப்பொருள் தூண்டிகள் வினைபுரிவது கண்டறியப்பட்டுள்ளது. உடலின் செல்களே அதே உடலின் எதிர்ப்பொருள் தூண்டிகளாக செயல்படுவது சுய எதிர்ப்பொருள் தூண்டிகள் என அழைக்கப்படுகிறது. இது another one of the 2 mark question. தடைகாப்பு நோய்கள் மனிதரில் இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவை உறுப்பு சார்ந்த மற்றும் உறுப்பு சாரா தடைகாப்பு நோய்களாகும். உறுப்பு சார்ந்த நோயில் சுய தடைகாப்பு நிகழ்வுகள் பெரும்பாலும் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட உறுப்புக்கு எதிராகவே அமைகின்றன. இதில் சுய எதிர்ப்பொருள்கள் அந்த உறுப்பின் பணிகளை தடை செய்கின்றன. எடுத்துக்காட்டு ஹசிமோட்டோ தைராய்டு வீக்க நோய், கிரேவ்ஸ் நோய், தைராய்டு சுரப்பி நோய் மற்றும் அடிசன் நோய், அட்ரினல் சுரப்பியில் காணப்படுவது. அடுத்து உறுப்பு சாரா மண்டல கோளாறுகளில் சுய தடைகாப்பு நிகழ்வுகள் உடல் முழுவதும் பரவுகின்றன. எடுத்துக்காட்டு ருமாட்டிக் மூட்டுவலி மற்றும் தண்டுவட மரப்பு நோய் ஆகியவர்களாகும். அடுத்து கட்டி நோய் தடைகாப்பியல். கட்டி அல்லது திசுப்பெருக்கம் நியோபிளாசம் என்பது, கட்டினா டியூமர், திசுப்பெருக்கம்னா நியோபிளாசம் என்பது கட்டுப்படுத்த முடியாமல் பெருகும் செல்களின் கூட்டமாகும். கட்டி தொடர்ச்சியாக வளர்ச்சியடைந்து இயல்பான திசுக்களை ஆக்கிரமிப்பது புற்றுநோய் எனப்படுகிறது. புற்றுநோய் என்றால் என்ன? 2 mark question. அடுத்து கட்டியில் இருந்து உடலின் மற்ற பாகங்களுக்கு பரவி இரண்டாம் நிலை கட்டிகளை ஏற்படுத்துகின்றன. இந்நிலைக்கு வேற்றிட பரவல் அல்லது மெட்டாஸ்டாசிஸ் என்று பெயர். பண்புகளின் அடிப்படையில் கட்டிகளை பெனைன் அல்லது சாதாரண கட்டிகள் என்றும், மாலிக்னன் அல்லது புற்றுநோய் கட்டிகள் என பிரிக்கப்படுகலாம். முதலில் சாதாரண கட்டி என்பது கட்டுப்படுத்த முடியாத அபரீதமான வளர்ச்சியுடையது, ஆனால் உடலில் மற்ற திசுக்களை ஆக்கிரமிக்கப்படாத தன்மையுடையதாகும். ஆனால் புற்றுநோய் கட்டியின் செல்கள் கட்டுப்படுத்த முடியாத
அபரீதமான வளர்ச்சியுடையவை. ஆனால் கட்டியின் செல்கள் பிரிந்து உடலின் மற்ற ஆரோக்கியமான திசுக்களுக்கும் பரவக்கூடியது ஆகும். அடுத்து இயல்பான செல்களின் வளர்ச்சி மற்றும் வேறுபாடடைதல் போன்றவை முறையாக கட்டுப்படுத்தப்பட்டு நெறிப்படுத்தப்படுகின்றன. ஆனால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட செல்களில் நெறிப்படுத்துதல் முறை மீறப்படுகின்றன. இயல்பான செல்களில் தொடர்பு தடை மூலம் கட்டுப்பாடற்ற செல் வளர்ச்சி தடுக்கப்படுகிறது. ஆனால் புற்று செல்களில் இந்த பண்பு இல்லை. இதன் விளைவாக புற்று செல்கள் தொடர் செல் பிரிவினால் எண்ணிக்கையில் அதிகரித்து கட்டி எனப்படும் திசு கூட்டத்தை உருவாக்குகிறது. ஒரு செல் புற்று செல்லாக மாற்றப்படும் போது அதன் புதிய புறப்பரப்பு எதிர்ப்பொருள் தூண்டியை பெறுகின்றன. இதனால் சில இயல்பான எதிர்ப்பொருள் தூண்டிகளை இழக்கின்றன. புற்று செல்களின் படலத்தின் மீது உள்ள இந்த எதிர்ப்பொருள் தூண்டிகள் நோய் தடைகாப்பு துலங்களை வெளிப்படுத்துகின்றன. புற்றுநோயில் செல்வழி மற்றும் திரவவழி நோய் தடைகாப்பு துலங்கல்களை காணலாம். புற்று செல்கள் அயல் பொருள்கள் இல்லை என்பதால் நமது உடலில் நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதனை கண்டறிவது தவிர்க்கப்படுகிறது. இதனால் செல்கள் முரண்பாடான பணிகளை செய்கின்றன. எனவே இவற்றை குணப்படுத்துவது சிக்கலானதாகும். உடல் செல்கள் திடீர் மாற்றத்தால் தோன்றுகின்ற புற்று செல்களை தொடர்ந்து கண்காணித்து அழிப்பதே நோய் தடைகாப்பு மண்டலத்தின் முதன்மை பணியாகும் என்பது நோய் தடைகாப்பு கண்காணிப்பு கோட்பாட்டினுடைய கருத்தாகும். வயது முதிர்வு, பிறவி குறைபாடு மற்றும் பெறப்பட்ட தடைகாப்பு குறைபாடு போன்ற காரணங்களால் கண்காணிப்பு திறன் குறைகிறது. இதனால் புற்றுநோய்க்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது. கண்காணிப்பு திறன் குறையும் பொழுது புற்றுநோய்க்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது. அதே சமயம் நோய் கண்காணிப்பு திறன் திறம்பட இருக்கும் பொழுது புற்றுநோய்கள் தோன்றாது. கட்டி தோன்றுவது கண்காணிப்பு குறைவின் அறிகுறியாகும். சரி, அடுத்து புற்றுநோய் தடைகாப்பு சிகிச்சை. புற்றுநோய் தடைகாப்பு சிகிச்சை உயிரியல் சிகிச்சை எனவும் அளிக்கலாம். தடைகாப்பு சிகிச்சை இம்யூனோதெரபி தடைகாப்பு சிகிச்சையை உயிரியல் சிகிச்சை எனவும் அழைக்கலாம். இச்சிகிச்சையில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் உடல் அல்லது ஆய்வகத்தில் ஓரின எதிர்ப்பொருள் உருவாக்கப்படுகிறது. இப்பொருள்கள் மூலம் நோய் தடைகாப்பு அமைப்பின் பணியை எதிர்க்கவோ அல்லது மேம்படுத்தவோ முடியும். புற்றுநோய்க்கு எதிரான தடைகாப்பு சிகிச்சை பல்வேறு வகையில் மேற்கொள்ளப்படுகிறது. புற்றுக்கட்டியை உடலில் இருந்து நீக்கிய பிறகு மீதம் எஞ்சி இருக்கின்ற புற்று செல்களை நோய் தடைகாப்பு சிகிச்சையின் மூலம் நீக்குவது முக்கியமானதாகும். பொதுவாக கூட்டு அறுவை சிகிச்சை, கதிர்வீச்சு சிகிச்சை, வேதிய சிகிச்சை மற்றும் நோய் தடைகாப்பு சிகிச்சை போன்ற ஒருங்கிணைந்த சிகிச்சை முறைகளை பின்பற்றுவதால் புற்றுநோய்க்கு எதிரான சிகிச்சை பலனை பெற முடியும். அடுத்து நோய் தடைகாப்பின் பயன்தரு வாய்ப்புகள். அரசு மற்றும் தனியார் நோய் தடைகாப்பின் பயன்தரும் வாய்ப்புகள். அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் துறையில் பட்டம் பெற்றுள்ள இளம் பட்டதாரிகளுக்கு எண்ணற்ற வேலைவாய்ப்புகள் இருக்கின்றன. நோய் தடைகாப்பு சிகிச்சை, நுண்ணுயிரி நோய் தடைகாப்பியல், ஆய்வக நோய் தடைகாப்பியல், செல்லிய நோய் தடைகாப்பியல், ஒவ்வாமை, மாற்றி பொருந்துதல் நோய் தடைகாப்பியல், நரம்பு வீக்க குறைபாடுகள், கட்டி நோய் தடைகாப்பியல், கண் நோய் தடைகாப்பியல், தடுப்பூசி நோய் தடைகாப்பியல் மற்றும் வீக்கம் ஆகிய துறைகளில் தடைகாப்பியல் தொடர்பான பயன்தரு வாய்ப்புகள் உள்ளன. இயல்பான செல்கள் மற்றும் புற்று செல்களுக்குள்ளான வேறுபாடுகள். இயல்பான செல்கள் இச்செல்கள் சிறியதாகவும் ஒரே மாதிரியான வடிவத்தையும் அதிக சைட்டோபிளாச அளவையும் கொண்டுள்ளன. புற்று செல்கள் பெரிய மாறுபட்ட வடிவிலான உட்கருவையும் குறைவான சைட்டோபிளாச அளவையும் கொண்டுள்ளது. அடுத்து செல்லின் அளவு மற்றும் அவற்றின் வடிவம் ஆகியவற்றை ஒரே மாதிரியாக உள்ளன. செல்கள் தெளிவான திசுக்களாக வரிசை அமைக்கப்பட்டுள்ளன. புற்று செல்கள் செல்லின் அளவு வடிவங்களில் மாறுபாடு உடையன. செல்களில் வரிசை அமைப்பு ஒழுங்கற்றும் காணப்படுகின்றன. அடுத்து இயல்பான செல்கள் வேறுபட்ட செல் அமைப்புகளை உடையன. இயல்பான செல் புறத்தோற்ற சுட்டிகளை, அது சர்ஃபேஸ் மார்க்கர், புறத்தோற்ற சுட்டிகளை வெளிப்படுத்துகின்றன.
புற்று செல்கள் இயல்பான பல சிறப்பு வாய்ந்த பண்புகளை இழக்கின்றன. சில செல் புறத்தோற்ற சுட்டிகளை சர்ஃபேஸ் மார்க்கர் புறத்தோற்ற சுட்டிகளை அதிகமாக வெளிப்படுத்துகின்றன. அடுத்து இயல்பான செல்கள் பிளவுறும் செல்களின் அளவு குறைவு, மேலும் இச்செல்கள் தெளிவான பிளாஸ்மா சவ்வால் பிரிக்கப்பட்டுள்ளது. புற்று செல்கள் பிளவுறும் செல்களின் எண்ணிக்கை அதிகம், மேலும் இச்செல்கள் தெளிவற்ற செல் சுவரால் சூழப்பட்டுள்ளது. So this class have the finish. The next class we can go to the next topic. Thank you.